ஹாய் டியர், டுடே வந்துட்டு தேவ் உப்பாவோட ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி சண்டே பாதியில் விட்டுருப்போல. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நேற்று என்னால் போட முடியல. ஜிம்னாக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட டியருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பர்த்டே விஷக்காக போட்டிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் இதை போடுறேன். ஒரு நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க நான் அன்றைக்கி கேட்கல, சாரி மன்னிச்சிக்கோங்க. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகே வாடியே. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சும்மா உனக்கு என்ன பிடிக்கல என் அம்மாட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களை சமாளிக்க முடியாமல் டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஷாக்கோ இல்லையோ, அங்கே அந்த 2 ஜீவன்கள் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அதுங்க அதை விட ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஜங்க் ஷாக்லேயே நின்று இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு, மாமா இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. ஸோ ஹோபி வந்துட்டு, உனக்கு தெரியலையா, நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோயோ பார்த்துட்டேன் மாமா, பார்த்துட்டேன், தப்பு தான். ஐயோயோ என் அக்கா மாமா இப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டேனே, தப்பு அப்படின்னு சொல்லி அவள் தலையே அடிச்சுக்கிறா. ஸோ அவள் அடிச்சுக்க பாட்டு, ஐயோ என்ன பண்ணிட்டு சாரா கம்மிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோபி இந்த மாதிரி சொல்லவும், மாமா இவங்க ஏன் இப்படி திடீர்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், எனக்கு மட்டும் என்ன தெரியும், ஆமாம் இவன் பிடிக்கலன்னு தானே எப்போ பார்த்தாலும் திட்டுவான், இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்டாக ஹோபி எட்டி மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. ஸோ முடிஞ்சான்னு பார்த்தா இன்னும் முடியல. ஸோ நீங்கள் இன்னும் ஷாக்லேயே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஹோபி இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்ட்டு இப்போ சாராவும் ஹோபி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டே லைட்டாக ஒரு கையில் கண்ணை பொத்திட்டு ஒரு கையை அப்படி நீட்டிகிட்டே வராங்க. உங்களை இப்படி டச் பண்ணி அதாவது தட்டி எழுப்புறதுக்கு. கரெக்டாக அவங்க வந்துட்டு ஹோபியை வந்துட்டு கரெக்டாக தேவோட ஷோல்டரில் தட்டியிருப்பார். ஸோ வந்துட்டு டக்குன்னு ஷாக் ஆகிட்டு அப்படியே இருந்துச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹோபி, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன அப்படியே விட்ட மாதிரி அப்படி ஷாக்லேயே பேனு பெயர்ந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் கண்ணை 2 பேரும் கண்ணிலேருந்து கையை எடுத்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறாரு. வந்து அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காரு. ஸோ சாரா வந்துட்டு உங்களை போட்டு விழுக்கிறா, அக்கா எந்திரிக்கா எனக்கா அப்படியே நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி நீங்கள் பேய் அந்த மாதிரி வடிவேல் சார் வந்துட்டு ஒரு படத்தில் சந்திரமுகி படத்தில் இருப்பார்ல, அதே மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு அக்கா எந்திரிக்கா அக்கா அப்படின்னு கத்துறா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, சாரா நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கவும், நான் பண்ணுறது இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துட்டீங்க. இந்த பக்கம் ஹோபி, எப்போ பார்த்தாலும் அவளை பற்றி பேசினா பிடிக்கலம்ப, திட்டுவேன், சண்டை போடுவேன், கடுப்பாக அவள் பேர் சொன்னாலே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது, ஷாக்காக இருக்குது. அது வந்து இப்போ உன்னையார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார் வர சொன்னாவா, சும்மா வந்தேன், இப்படியெல்லாம் நடக்கும் நான் எனக்கு கனவா கண்டேன், தெரிஞ்சுதான் நான் இந்த பக்கம் வந்தே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. வந்தேன் பார்த்தேன் அப்படி போவே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகிறாரு. ஸோ ஹோபி வந்துட்டு, சாரிப்பா தெரியாமன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கூட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் இன்னும் ஷாக்லேயே நிற்கிறீங்க. உங்களை பார்த்து, உன் கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேள்வி அப்படிங்கிறீங்க, உனக்கு தான் சொல்லிட்டே இருப்பியே எனக்கு ஒன்று பிடிக்கல இப்போ பதில் கிடச்சிச்சா அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் என்னக்கா பண்ணி காட்டணுமா அப்படிங்கிறாரு. இல்லை அது வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிறீங்க. பிடிக்காமையாடி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருப்பல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது சாக்கு வேணாமா, கரெக்டாக நீ அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்து சிக்குவ. ஸோ அப்படியே திட்டுவேன், அப்படியே உங்ககிட்ட பேசலாம்ல அப்படின்னு இப்போ அம்மா நின்றுருப்பேன், பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட பேச ஏதாவது சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது திட்டுறதா, எப்படி நம்ம எப்படி பேசுகிற, நீ உன் இஷ்டத்துக்கு திட்டுவேன், கண்ணா பின்னான்னு திட்டுவேன், என்னை கஷ்டப்படுத்துவேன், கடைசியில் கேட்டால் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சின்னு சொல்லுவேன் அப்படிங்கவும், இங்கே பாரு நான் இப்படி தான்ப்பா, எனக்கு இப்படி தான் என்னோடய லெவலை காட்ட முடியும், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ இருந்து அப்படிங்கிறீங்க, அது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி அப்படிங்கிறாரு. 5 வருஷம் முன்னாடியே என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செம ஷாக்கு. அது வந்துட்டு ஆமாம் 5 வருஷம் முன்னாடி, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நாங்கள் அன்றைக்கி தான் ஊருக்கு வந்தோம். ஸோ நீ அப்படியே க்யூட்டாக அழகா இதே மாதிரி தான்
ஐ திங்க் இதே சாரியான்னு தெரில, பட் இதே மாதிரி தான். ஆனால் ஒரு ஒயிட் கலரில் சாரீ கட்டியிருந்தேன், அப்படியே லைட்டாக சந்தனம் வச்சுருந்தேன், பார்க்க அப்படியே கேரளா மாதிரி, அதுவும் கேரளா ஸ்டைலில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ரெடியாக இருந்தேன். நாங்கள் கரெக்டாக வரும்போது நீ அப்படியே எதுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழகாக ஓடி வந்தேன். என்னவோ தெரியல, அந்த வியூ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன், நீ போய் வீட்டிலலாம் சொல்லாத எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு நம்பவே முடியல, அப்படி கிள்ளி பார்த்துக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குது மாமா, உனக்கு என்ன பிடிக்காதுனால நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், பிடிக்கும்டி, எப்படி எல்லாரும் மாதிரி காட்டிக்கிறதுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ வெக்கமா உனக்கு அப்படிங்கவும், இருக்காதா பின்னா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்னடா அவருக்கு பிடிக்காது, கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க, பட் அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்களுக்கு அது செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு செம்ம ஜாலி தான். அப்படியே எப்போ பார்த்தாலும் அப்பப்போ பார்த்துக்கிறது, என்ன ரொமான்ஸ்க்கு என்ன அதெல்லாம் இதுக்கு குறைச்சலே கிடையாது. அப்படியே செம்ம ஜாலியாக போயிட்டுருக்குது உங்களுக்கு அந்த 1 வீக் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் 3 வாரம் ஆயிருக்கும், அடுத்த வாரத்தில் வந்துட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா கல்யாணத்துக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா எப்போவுமே திடீர்னே இருக்க ஒரு ஆள் வந்துட்டு திடீர்னு உன்னை எனக்கு 5 வருஷமாக பிடிக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும், உன்னை பிடிச்சதுனால தான் நான் அந்த மாதிரிலாம் பேசினேன்னு சொல்கிறாரு. ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. ஐயோ இந்த மாமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமாக பட்டுட்ருக்கீங்க. அப்படியே தான் உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் வந்துட்டு ஒரு இதில் முடியுது. ஸோ ஃபைனலி வெட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து அங்கே சிட்டி, அது மீன்ஸ் அந்த உள்ள டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ டவுனுக்கு போகணும் ஓகேவா. அவங்க பாட்டிமா வந்துட்டு, இங்கே பாருவாயின்னு நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மாமா கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சமத்தாக இருக்கணும், அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவன் கூட சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, சண்டை போட மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், ஏதாவது கோவமாக பேசினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நல்ல பிள்ளை, சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா, நாங்கள் வந்துடுவோம் சரியா, நீ போயிட்டு வா, உனக்கு எங்களை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா சொல்லு, நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. பாட்டி அப்படின்ட்டு அழுகிறீங்க. என்னடி எப்போ கிளவின்னு கூப்பிடுவேன், இன்றைக்கி என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டி ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க. என்னதான் நீங்கள் 2 பேர் சண்டை போட்டாலும் உங்களால் உங்கள் பாட்டி இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவங்கள பார்த்துடணும், இல்லை அப்படின்னா அவள் தான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பா விட்டு போகிறத விட பாட்டி விட்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு பாட்டிமாவும் அப்படி தான், என்ன தான் திட்டிகிட்டே இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் அவங்க இருக்கவே முடியாது. சரி ஓகே நீ போகிற, சாராவை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ சாரா வந்துட்டு, நான் என்ன எத்தனை நாளைக்கு இருப்பேன், அவள் தான் அடுத்து எனக்கு ஹோபிக்கு தான் கல்யாணம், நானும் போயிடுவேன், கிளவி நீ காலி அப்படிங்கிறா. நீ வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே பேசி முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே காரில் ஏறி வந்துக்கிறீங்க. அப்படி ஃபைனலாக அன்றைக்கி வந்துட்டு நேராக உங்களோட வீட்டிலேருந்து டீயோட வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு போயிட்டு நிறுத்துகிறாங்க. ஸோ கார் நிறுத்துனதுமே உங்களுக்கு ஃபுட் ஏதாவது வேணுமா, அந்த ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் இல்லையா, ஸோ அதனால் பசிக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. போய் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. மாமா என்ன மாமா இவ்வளோ பெரிய வீடு, நம்ம வீடா அப்படிங்கிறீங்க. அவர் உன் மாமனுக்கும் ஆசை தான் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கணுன்னு, ஆனால் என்ன பண்ணுறது, அதில் ஒரு 4 வீடு மட்டும்தான் நம்மளோடது, நம்ம பேரில் இருக்குது அப்படிங்கிறாரு. 4 வீடு இருக்கா அப்படிங்கிறீங்க. ஆமாம், அப்பாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, ஹாபிக்கு ஒன்று. ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் தனியாக வேணும்ல அப்படிங்கும். அப்பா அம்மாவுக்கு எதுக்கு தனித்தனி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை ஒருத்தங்க பேர்லேயே எல்லாம் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒவ்வொருத்தங்க பேரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு 3 அப்பார்ட்மெண்ட் சும்மா தான் இருக்குது, இப்போ எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. சொல்ல போனால் ஹோபியோட அம்மா அப்பா இருக்காங்களா, ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் வச்சுக்கோங்கன்ட்டு பக்கத்து ஃப்ளாட்டை காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்குறாரு. ஏண்டாடே வீட்டை வாங்கி வச்சு சும்மா எல்லாம் பூசை பண்ணுறதுக்கா, அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் அங்கே இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சொல்லிடுறாங்க. அதை தனியாக இருந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு தனியாக இருக்க சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு பார்க்குறீங்க. என்ன மாமா இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது, அடே எங்கப்பா அப்படின்னு பார்த்துருக்கீங்க. எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருக்குது. என்ன வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா மற்ற ஊரும் தெரியுது, ஒரே கண்ணாடியாக இருக்குது, உடஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் உடையாது,
உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க. குளிச்சுட்டு வாடி அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு போயிட்டு நீங்களும் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க குளிக்கிறதுக்கு. அங்கே பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டவல் வைக்கிறது அளவு மட்டும்தான் ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டஸ்ட்பின் இல்லை, ஒரு அழுகு ட்ரெஸ் எல்லாம் போடுவோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு பேசன் ஒரு பின்னா ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் போட்டுக்கிறதுக்கு எடுத்து போகிற ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அதை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஓடி வந்து மாமா என்ன மாமா அங்கே ட்ரெஸ் வைக்கவே இடமில்ல, நான் எங்கே வைக்கட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரெஸ்ஸை நீ இங்கேயே வச்சுட்டு போ, இங்கே வந்தால் மாற்றிக்கணும். ஈரத்தில் எப்படி மாற்றுவ, அங்கே வந்துட்டு ஒரு பாத்ரூம் இருக்கும், அதை வந்துட்டு கட்டிக்குவா அப்படிங்கிறாரு. அப்படின்னா அப்படிங்கிறீங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாரு. அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும்ல, ஸோ குளிச்சுட்டு கட்டிட்டு வருவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுதான் குளிச்சுட்டு இதை போட்டு வா, இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிக்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இவ்வளோ பெரிய சட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது, இவளை வச்சு எப்படி சமாளிக்க போடணும் அப்படின்ட்டு. அப்படி தான் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அதை அழகாக எடுத்து சுற்றிக்கிட்டு வரீங்க. வந்து பார்த்தா அங்கே நீங்கள் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு ஒன்று கூட காணோம். அப்படி தேடிட்டே இருக்கீங்க. ஐயோ எங்கே போச்சு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு. ஆனால் காணோம். ஆனால் கட்டில் மேலே வேறு ஒரு ட்ரெஸ் இருக்குது. என்ன இது துளிவால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. ஒரு க்ராப் டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஜீன் பேண்ட் இருக்கும். என்னடா அது பேண்ட்டு சட்டையெல்லாம் இருக்குது, மாமா என்ன இப்படி எல்லாமே ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ டே வர வரைக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸே பண்ணலை, அந்த பாத்ரூம்போடே தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ டே வந்துருப்பார். ஆச்சா ரெடி ஆகிட்டியா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டு வருவார். ஆனால் நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஒயன் என்ன பண்ணிட்டுருக்கா, டைம் ஆச்சுடி கிளம்புடி அப்படிங்கிறாரு. மாமா ட்ரெஸ்ஸை காணுமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் இங்கே ட்ரெஸ் இருக்குல்ல போட்டு வா அப்படின்னு சொல்லவும், அப்போ இது உங்கள் ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே இதுக்கு மேலே கை வச்சுட்டு ஏண்டி என்னை பார்த்தா இந்த ட்ரெஸ் போடுற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா பேண்ட் சட்டையாக இருக்குல்ல, அதனால தான் இந்த ஊரில் ஒரு வேலை போடுவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஐயோ அது ஒன்றாருக்கு தான், ட்ரெஸ்ஸை போட்டு வா வெளியே போகலாம், கொஞ்சம் வெளிலெல்லாம் சுற்றி காட்டுறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை எப்படா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்க. எப்படியோ அசக்கு பசக்குன்னு போட்டுக்கிறீங்க. அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. என்னடா இது காலெல்லாம் அப்படியே தெரியுது, என்ன இது மொத்தமாக இப்படி இருக்குது, ஐயோ எப்படி இதை போட்டு வெளியே போகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணதே இல்லைல்ல, அதனால் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே என்ன இது வயிறெல்லாம் வேறு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிறு துணி கீழே இழுத்து விட்டுட்டே இருக்கீங்க. அது கிராப் டாப்பு தெரியாமையாக இருக்கும், லைட்டாக ஹிப்பெல்லாம் தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு பேண்ட்டை மேலே இழுக்கிறது, அதுக்கப்புறம் இதை டாப்பை கீழே இழுக்கிறதா இருக்குது. வந்துட்டு ரெடி ஆகிட்டியா ஒயன் அப்படின்ட்டு வந்திருப்பார். ஸோ அப்படியே நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு, என்னடா இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் டேக்கு உங்களை பார்த்து செம்ம ஷாக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா எப்போவுமே வில்லேஜ் ட்ரெஸ்லேயே பார்த்துருப்பார்ல. ஸோ சடனாக இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கவும் அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஒயன் நீயே தானா, இது செம்மையாக இருக்குடி உனக்கு ட்ரெஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா பத்தலை மாமா அப்படிங்கிறீங்க. கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாரு. இங்கே பாரு உன் வயிறு தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே அப்படிங்கிறாரு. இல்லை இந்த ட்ரெஸ்ஸு வேணாம் எனக்கு, நான் சாரீ கட்டிக்கிட்டா அப்படிங்கிறீங்க. மரியாதையாக இதையே போட்டு வா, இங்கே பாரு உன் ஊரில் நீ எப்படி வேணால் இரு, இங்கே வந்தால் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் சரியா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் ஒளிய வச்சிட்டேன், நீ ஊருக்கு போனால் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் மாமா இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. வெளில போகிறோம், ஸோ அங்கே எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க, நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருப்ப, எனக்கு இப்படி ஒன்று பார்க்க ஆசையாக இருக்குது, போட்டுக்கோ போகலாம் வா அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ஆனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தலையெல்லாம் சீவிக்கிறீங்க. ஸோ ஜடை பின்னிட்டு இருக்கிறீங்க. ஸோ டே பார்க்குறாரு. என்னடி பண்ணுற, மாமா ஜடை போடுறேன், இந்த ட்ரெஸ்க்கு ஜடை போட்டால் நல்லா இருக்காது, சரி வா நான் உன்னை ரெடி பண்ணி விடுறேன், உனக்கு மேக்கப்பே பண்ண தெரியாதா அப்படிங்கிறாரு. மேக்கப்பா பண்ணிப்பேனே, எங்கள் வீட்லேயே நான் தான் சூப்பராக மேக்கப் பண்ணுவேன், அழகாக தலை சீவி ஜடை பின்னி பொட்டு வச்சு பூ வச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறீங்க. இதுக்கு பேர் மேக்கப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் ஒரு கிட்டெல்லாம் எடுக்கிறாரு. ஸோ அவர் இதெல்லாம் உங்களுக்காக வாங்கி வச்சுருப்பார் போல். எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே டச்சப்பெல்லாம் பண்ணி விடுறாரு, அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் லைட்டாக போட்டு விடுறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் ஹேர் ஸ்டைல் கூட அவரே பண்ணி விடுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இயரிங்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் யார் மாமா தந்தா அவனுக்கு அப்படிங்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தந்துச்சு, திருடிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன திருடிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏண்டி நான் தான் வாங்கி வச்சேன், என்ன இப்போது அப்படின்னு சொல்லவும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் இப்போ தான் கண்ணாடியில் பார்க்குறீங்க. மாமா என்ன நானா இது அப்படிங்கிறீங்க. நீ தான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு.
ஐயோ என்னால் நம்பவே முடியல. நீ உன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தல, அந்த பிள்ளை மாதிரியே நான் இருக்கல. அச்சோ அப்படின்ட்டு உங்களுக்கு வெக்கமாக வருது. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் மாதிரியே வந்துட்டு உங்களை ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஆமாம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. நான் இப்படியெல்லாம் இருக்கேனா, என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உன்னை எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் உனக்கு கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்த்தேன், நீ இப்படி ஆகிட்ட, அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அச்சோ எனக்கு ஒரே வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லவும், வெக்கப்படாத போது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வெளில தான் போகிறீங்க. இப்போது அந்த பேண்டெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கிறனால அதை போட்டு உங்களுக்கு நடக்க தெரியல. இதில் செப்பல் வேறு ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ என்ன இது ஒரு மாதிரி இருக்குது, கழண்டு போகுது. ஒரு மாதிரி சிண்ட்ரெல்லா ஷூ மாதிரி இருக்கும்ல, பல இருக்கும்ல டியர். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுட்ருப்பாரு. ரொம்ப பெரிய ஹீல்ஸ் எல்லாம் இல்லை, உங்களால் நடக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். ஸோ கரெக்டாக குட்டி ஹீலாக தான் இருக்கும். அந்த இது வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதை போட்டு நடக்க தெரியல. நீங்கள் நடக்க கழண்டு விழுது. என்னவாம்மா செருப்பு கழண்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுற, ஒழுங்காக போட்டு வாடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எப்படி நடக்கிறீங்க. நீங்கள் நடக்கிறத பார்த்தா ஏதோ வந்துட்டு இந்த பழைய ரொம்ப வயசான பர்சன்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா கூன் போட்டுருவாங்கள்ல, ஸோ அந்த கூன் போட்டுட்டு நடப்பாங்கள்ல வயசானவங்க, அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கை காலெல்லாம் வரைச்சி வச்சுட்டு நடந்துட்டுருக்கீங்க. ஏய் ஓயன் என்ன பண்ணுற நீ? மாமா எனக்கு இது ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்குது மாமா, இந்த பேண்ட்டு பிடிக்கல, கொஞ்சம் லூஸாக வாங்கியிருக்க மாட்டியா நீ அப்படிங்கிறீங்க. இது இப்படி தானே போடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை எனக்கு நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. மறுபடியும் இதே நிமிர்ந்து நட, ஏன் இப்படி கிளவி மாதிரி பண்ணிகிட்ருக்க, என் மானமே போகுது ஓயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே இரு கஷ்டப்பட்டு நடக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த செருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கையில் பிடிச்சிட்டு தான் நடந்துட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் லைட்டாக கொஞ்சம் வீடாக பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சமைக்கிட்டு அழகாக இருக்கீங்களா அப்படியும் பார்க்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுது, நிறைய பேர் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அது யாருன்னு தெரியுது, எல்லாமே டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். டே வந்துட்டு எங்கள் வில்லேஜில் மேரேஜ் நடந்தங்காட்டிக்கு இங்கே வந்துட்டு கெட் டுகெதர் மாதிரி கொடுத்துருக்கார் போல். எல்லோரும் வந்திருக்காங்க பார்ட்டிக்கு. ஸோ நீங்கள் இன்னும் எத்தனை பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, என்ன பொம்பளை பிள்ளைங்களாம் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. எல்லாருமே என்னோட வேலை செய்கிறவங்க ஓகேவா, எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்து கூட ஹாப்பியாக பேசு. உனக்கு அவங்க பேசுறது புரியல, நான் பேசவே வேணாம் சரியா, நீ மட்டும் சொல்லிக்கோ, வேறு எதுவுமே பேச வேணாம், என் மானத்தை வாங்கிடாதடி அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா எனக்கு பயமாக இருக்குது, அவங்க என்ன எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்பவே இங்கிலீஷ்லேயே பேசிப்பாங்க மாற்றி சொல்லிட்டே வந்துட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, நீ என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியாக டீ கூடையே கை பிடிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த பார்ட்டியெல்லாம் நல்லா போகுது, எல்லோரும் நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே மாமா இன்னும் அந்த பிள்ளை இப்படி குடிக்குது அப்படிங்கிறீங்க. சுற்றியும் பாருவாயன் அப்படிங்கிறாரு. நீங்களும் சுற்றி பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் குடிச்சிருக்காங்க, கல்பாக அடிச்சிட்ருக்காங்க. என்ன மாமா பொண்ணுங்களாம் குடிப்பாங்களா இந்த ஊரில்? ஏய் அப்படியெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக அவங்க ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறதுக்காக லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க, ரொம்ப ஹெவியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் ஹெவியாக குடிப்பாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. ஆத்தாடி எங்கள் ஊரில் இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதே என்ன வார்த்தை கேட்ட நீ, ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளையை பார்த்து குடிக்கிறியான்னு கேட்குறியா நீ, இரு உன் அம்மாட்ட சொல்லி வைக்கிற அப்படிங்கிறீங்க. அத்தாடி என்னடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, சும்மா விளையாட்டு கேட்டேன், நீ குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ குடிக்க போறியா அப்படிங்கிறீங்க. இல்லை கொஞ்சம் லைட்டாக அப்படிங்கிறாரு. கொண்டுருவோம் மாமா ஒன்று, அப்போ நீ குடிக்காரனா அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இங்கே டேக் வந்துட்டு ஐயோ இப்படி மானத்தை வாங்காத வயன், சும்மா இருவாய், நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராமிஸாக குடிக்க மாட்டேன்டி விட்டுருடி அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், அவர் அங்கே குடிச்சே இருக்க மாட்டார். ஸோ அப்படி தான் அந்த பார்ட்டியெல்லாம் ஒரு மாதிரி போகுது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் சும்மா குடிச்சிட்டு தலை நிற்காமல் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏன் எல்லாம் இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அங்கே பாட்டு போடுறாங்க அதனால ஆடுறாங்க, நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோயோ எனக்கு ஆடவே தெரியாதே அப்படின்னு சொல்லவும், இப்போ இதுங்கெல்லாம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடிட்டு இருக்குது பாரு, சும்மா குளிச்சுட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்க வச்சு அந்த மியூசிக் போடுற இடத்துல சென்டரில் உங்களுக்கு கூட்டு போய் நிற்க வச்சுட்டு அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. அப்புறம் போக உங்களுக்கு அப்படி பிக்கப் ஆகிடுது, செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்க. இங்கே டேக்குனா
அடிப்பாவி ஆட தெரியாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ 2 பேரும் சூப்பராக கப்பிள் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருப்பீங்க. எல்லாம் முடிஞ்ச ஒரு வழியாக நைட்டெல்லாம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. வந்ததுமே அப்படியே செம்ம டயர்டில் 2 பேர் தூங்கியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எந்திரிக்கீங்க. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இல்லை, அவர் எந்திரிச்சிருப்பாரு. ஸோ சரி ஓகே, மாமா எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாராட்ருக்கே. வேலைக்கு போயிருப்பாரா இல்லை கீழே போயிருப்பாரா, எனக்கு வேறு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு போயிட்டு கதவை திறந்துடுறீங்க. ஸோ கதவை திறந்தாட்டே வந்துட்டு குளிச்சுட்ருப்பாரு. நீங்கள் தடி மாமா நீங்களா அப்படின்ட்டு கண்ணை பொத்திக்கிறீங்க. சொல்லிட்டே வந்துட்டு ஒயன் உனக்கு மட்டும் எத்தனை தடவை சொல்கிறது கதவை தட்டிட்டு வான்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன் மாமா எப்போ தான் கதவை லாக்கே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. வழக்கம் போல் வந்து உள்ளே வந்து குளிச்சிருப்பாரு. ஏன்னா மெயின் டோர் வந்துட்டு லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ டே மட்டும் எப்பவுமே அவரோட ரூமில் தனியாக தானே இருப்பார். ஸோ யாரும் வரமாட்டாங்க. அந்த நினைப்பில் தான் எங்கே போனாலும் லாக் பண்ண மறந்துடுவார். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி அசிங்கப்பட்டுருவார். இப்போ தான் எனக்கு நீ இருக்கிற ஞாபகமே இல்லை, நீ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி போறியா அப்படிங்கிறாரு. ஆமாம் நீ குளிச்சுட்டு வா சீக்கிரமா அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு ஆமாம் என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் நான் குளிக்கிறப்பே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயய்ய என்னம்மா நீ திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறாச்சி அப்படிங்கிறீங்க. அடியே நான் என்ன தப்பாக பேசினேன், நீ பண்ணுறதானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லவும் நீ தெரியாமல் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கே தப்பு தானே பண்ண அப்படிங்கிறாரு. பனிஷ்மெண்ட்டா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் அந்த டேஸ் நிறைய ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் அவங்க டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. டே வந்துட்டு சொன்ன மாதிரி நல்லபடியாக அவங்கள கண்ணும் கருத்துமாக தான் பார்த்துக்கிறாரு. குட்டி குட்டி சண்டை வரும், ஆனால் வந்துட்டு அவர் தான் வந்து சமாதானப்படுத்துவார். நீங்கள் அப்படியே கோச்சிட்டு கையை கட்டி உட்காந்துக்குவீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி தான் டேஸ்லாம் நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்குது. இந்த டைமில் உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு ஊருக்கு வராங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்ததுமே உங்களுக்கு செம ஹாப்பி. சொல்லாமல் வந்திருக்கம்மா எனக்கு சர்ப்ரைஸா அப்படின்னு கேட்குறீங்க. சர்ப்ரைஸ் தான், சரி ஓகே நாங்கள் சும்மா வரல, ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அத்தை வீட்டில் எல்லோரும் இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்க. ஹோபி உட்காந்துருக்காரு. அவங்க பேக்லேருந்து ஒரு இது எடுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இங்கே சாராவுக்கு கல்யாணம், அதுக்காக இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. இல்லை சடனாக நல்ல பக்கம் ஒரு வரன் வந்துச்சு, அதனால் சரின்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, அதனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அடுத்த வாரத்தில் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்கிட்ட கூட நீ ஒரு வார்த்தை சொல்ல, கல்யாண பத்திரிக்கை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. உங்கள் அம்மா வந்துட்டு சமாளிக்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. ஒயன் அப்படி இல்லை ஒயன், போன வாரம் தான் எல்லாம் முடிவாச்சு, சடனாக எல்லாமே சீக்கிரமாக நடந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் அவசரப்படுறாங்க, ஏன்னா பையனுக்கு வந்துட்டு அந்த ஏஜ்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு, அதனால தாண்டி கோச்சுக்காதடி அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இல்லை கல்யாணம் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் உனக்கு யாரோ தானே அப்படின்ட்டு உங்களுக்கு செம கோவம் வருது. இந்த பக்கம் ஹோபிக்கு ஹார்ட்டே அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. யாருக்கு கல்யாணத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே தயங்கிட்டே உங்களோட அம்மா அது நம்ம சாராக்கு தான் ஹோபி அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கனால கலங்குது. என்ன திடீர்னு சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அது வந்து எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, ஸோ நீ அடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணல, வேறு யாரும் கேட்கல, இப்போ தான் வந்து கேட்டாங்க, சரி கேட்குறப்போ பண்ணி வைக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 1 வருஷம் ஆயிருந்திருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. இங்கே ஹோபிக்கு வந்துட்டு சாராவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து கேட்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கேட்டால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களாம் வந்து கேட்க முடியாதுல்ல, அதனால் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் இவங்க வந்துட்டு எதுவுமே போய் கேட்டிருக்க மாட்டாங்க. சரி ஓகே சின்ன பொண்ணு தானே, ஒரு 2 வருஷம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. பட் ஹோபி வந்துட்டு இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டார். அத்தை என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இல்லைப்பா 1 வருஷம் ஆயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா எங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையில அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஹோபிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. உங்களோட அம்மாவுக்கும் புரியுது. ஆனால் ஹோபியும் சாராவும் லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு உங்களோட அத்தை மாமாவுக்கு தெரியாது, அவர் இன்னும் சொல்லலை. ஸோ அதனால தான் அவங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும், ஸோ பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால அவங்க இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே சாரா ஒன்றும் ஹாப்பியாலாம் இல்லை, அவளுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட அம்மா அப்படியே தனியாக கூப்பிட்டு போயிடுறீங்க. அம்மா என்னவா பண்ணியிருக்க, அம்மா அவளுக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கு பிடிச்சாடி பார்க்க முடியும், வந்தால் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அம்மா உனக்கு தெரியுமா தெரியாதா, அம்மா ஹோபி மாமாவும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இவங்க வந்து ஏதாவது கேட்டாங்களா, 1 வருஷம் ஆச்சு, இன்னுமே வந்து ஒரு வார்த்தை அதை பற்றி எதுவுமே பேசலை,
ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க இருக்காங்க, நான் வயசு பிள்ளை வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. அம்மா இல்லைம்மா, இன்னும் வீட்டில் ஹோபி மாமா சொல்லலைம்மா, சொல்லியிருந்தா இந்நேரம் வந்து கேட்டிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல், நம்ம ஏன் தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கணும், உன்னை ஹாப்பியாக பார்த்துக்குறாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க சொன்னீங்க. அம்மா அதெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்கம்மா, நீ ஏன் அப்படி அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. நீ பாருவாயன், இதெல்லாம் நடக்குதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. சரி ஓகே, அடுத்த வாரம் கல்யாணம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துடு சரியா, முடிஞ்சால் இன்றைக்கே என் கூட கையோடு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே செம கோவத்தில் நிற்கிறீங்க. நீங்கள் டேக்கும் வந்துட்டு ஹோபி நினச்சா கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவர் இதை எதிர்பார்த்து இருக்க மாட்டார், இப்போ பார்த்தாலும் சாரான்னு பேசிகிட்டே இருந்துருப்பார்ல. டே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஹோபிக்கிட்ட போயிட்டு. டே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பார்த்துக்கலான்டா விடுறா அப்படின்னு சொல்லவும், இல்லை என்ன இவங்களுக்கு சடனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை 1 வருஷம் ஆச்சுல்ல, நீயும் ஒரு வார்த்தையாவது அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா தானடா இவங்க பேசுவாங்க, அவங்க மட்டும் எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவும் பேசுகிறாரு. இல்லைண்ணா இவ்வளோ சீக்கிரம் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் பேசலான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அவளுக்கே அந்த கல்யாணம் ஓகேங்கிறப்போ நான் மட்டும் ஏன் ஃபீல் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. சாரா வந்துட்டு ஓகே சொல்லிட்டா, அதனால கல்யாணம் பண்ணுறாங்க, அப்போ அவளுக்கு ஹோபி மேலே விருப்பம் இல்லை கோவம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. ஸோ இப்படி தான் அன்றைக்கி வந்துட்டு வந்தவங்க கையோட உங்களையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு தான் டேயோட ஃபேமிலி எல்லோரும் கிளம்பி வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரா கிட்டே பேசுகிறீங்க, சாரா உனக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லவும், ஹோபி மாமா என்ன சொன்னாங்க பத்திரிக்கை கொடுக்குறப்போ அப்படின்னு கேட்குறா. அவர் என்னடி சொல்லுவார், சடனாக நீங்கள் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எனக்கே எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கவும், அவர் கஷ்டப்பட்டாரா இல்லை கண்டுக்கலையா அப்படின்னு கேட்குறா. கஷ்டப்படாமல் இப்படி இருப்பாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, நீ வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா உன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 மந்த்லேயே அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிட்டு தான் போனாங்க, ஆனால் 1 வருஷம் ஆச்சு, அதை பற்றி பேச்சே இல்லை. அம்மா கிட்டே நானும் சொல்லியிருந்தேன், பாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும், மாமா இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்னு. அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போது அவர் சொன்னதை செய்யலைல்ல, நான் என்னக்கா பண்ணட்டும், ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைக்கா, ஆனால் நான் ஹோபியும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறா. சார் லூஸ் மாதிரி பேசாதடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு புரிஞ்சுக்கிற நிலமையில் அவள் இல்லை, அவளுக்கு கோவம் தான் அதிகமாக இருக்குது. அந்த கோவத்தில் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டுப்பா, ஏன்னா 4 மாதத்தில் கூப்பிட்டு வந்து கல்யாணத்துக்கு பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 1 வருஷம் ஆகி கண்டுக்கலன்னா யாருக்காக இருந்தாலும் கோவம் இருக்கும்ல. அத்தனைக்கும் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஃபோன்லாம் இருக்காது, ஸோ ஃபோன் பண்ணியெல்லாம் பேசவும் வாய்ப்பில்லை, அதனால் வந்துட்டு மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவளே முடிவு பண்ணியிருப்பா. ஸோ அப்படி தான் அந்த டேஸ்லாம் போகுது. லிட்ரலி வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு மாமா பொண்ணுங்களாச்சே, ஸோ அவங்க வந்துட்டு வேலை செஞ்சு தான் ஆகணும் கல்யாணத்தில் அப்படிங்கிறதுனால டேவும் ஹோபியும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. இங்கே டேக்கு வந்து ஹோபி பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது. டே நான் பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தப்பாக போயிடும், நான் பார்த்துக்கிறேன், நானும் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அவர் வாயில் மட்டும்தான் சிரிப்பு வருது, கண்ணில் அவ்வளோ வலி இருக்க மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அங்கே டேக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நான் வேணா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிற, கம்முனிறண்ணா, நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே பார்த்தாலும் ஹோபி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சாராவும் பார்க்குறா, அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது. விடிஞ்சா கல்யாணம், இன்றைக்கி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவளுக்கு நைட்டானால் அந்த விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே தெரிவிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த நைட்டு தான் ரொம்ப பயம் ஆகுது. அவ்வளோதான்ல, இனிமேல் மாமா கிட்டே எனக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன்ல, நான் இவங்கக்கிட்ட எஸ் சொல்லிடக்கூடாது, இன்னும் சொல்லியிருந்துருக்கணும் கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்ககிட்ட வந்து பயங்கரமாக அழுகிறா. ஏண்டி காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ அழுகிற, என்னடி பண்ணிட்டு இருக்கிற நீ, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும், அக்கா ப்ளீஸ் கிடக்குது கல்யாணம் வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ஸோ இங்கே நீங்கள் அவகிட்ட என்ன சொல்கிறது, யாரை எப்படி சமாதானப்படுத்துனே உங்களுக்கு தெரியலை. பிள்ளை வந்துட்டு செம்மையாக கதி கிளம்பி போய் நிற்கிது. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, அவளை ரெடி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. நீ தேடிக்கிட்ட முடிவு தானே, திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்துனா எப்படி நிறுத்துறது, அவ்வளோதான் மானமே போயிடும் அப்படிங்கிறீங்க.
ஸோ டேக்கிட்டே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நைட்டு அழுதா அப்படின்னு. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியல. எதுவுமே முன்னாடி நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல, கடைசி நேரத்தில் சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் இது எதுவுமே ஹோபிக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி தான் கிட்டத்தட்ட அந்த தாலியெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் அச்சதை எடுக்கிறப்ப கொடுப்பாங்களே, இதை தொட்டு கும்பிடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அந்த தட்டெல்லாம் நீங்கள் கொண்டு போய்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக எப்படின்னா எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறமா ஹோபிக்கிட்டே அந்த தட்டு கொண்டு போகிறீங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹோபி அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அச்சதை எடுத்துக்கோங்க ஹோபி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த அச்சதை எடுக்கிறதுக்கு கையில் கொண்டு போகிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அச்சதை எடுத்தவர் அதை திரும்ப அதுக்குள்ளேயே போட்டுட்டு அந்த தாலி எடுத்துடுறாரு. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கரெக்டாக அடுத்து அந்த பிளேட் இருக்குல்ல, ஸோ அந்த பிளேட் அப்படியே கொண்டு போயிருப்பீங்க அச்சதை தான் எடுத்துருப்பாருன்ட்டு. அப்புறம் கொண்டு போய் அங்கே வைக்கவும் அங்கே அந்த தாலியை காணோம். தாலி கட்டுறதுக்கு கட்டி மேலே சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த மாப்பிள்ளை பையன் தாலி எடுக்கிறதுக்கு போகிறான். தாலி காணுங்க தேங்காய் மேலே. தாலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் தேடிட்டு இருக்கிற டைமில் ஹோபி வந்துட்டு கரெக்டாக கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா சாரா காலத்தில் கட்டிடுறாரு. இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் நின்றுருக்கீங்க. இங்கே டேனா அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் பயமும் இருக்குது. இந்த பக்கம் சாராவுக்கு வந்துட்டு செம்மையாக அழுக வருது. அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுருக்கா. ஆனால் ஃபைனலாக வாசப்பட்டது தானே. ஸோ ஹோபி கல்யாணமே பண்ணியிருப்பார். இங்கே எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே செம்ம ஷாக்கில் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு மாமா என்ன பண்ணிக்கிறீங்க ஹோபி மாமா அப்படிங்கிறீங்க. ஏன்னா அவங்க உங்களோட பெரியவங்க தான். ஸோ நீங்கள் மாமா தான் கூப்பிடுவீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு வயன் என்னால் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க முடியாது, என் மேலே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு அவள் காலையில் விழுந்துடுறாங்க. ஏன்னா உன்னை 4 மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் வர முடியல. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அங்கே ஒரு மாதிரி, அதை உனக்கு சொல்லி புரிய வைக்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காலை எடுங்க, காலில் விழுகாதீங்க அப்படின்ட்டு அவள் கத்துறா. ஸோ கோபி வந்துட்டு சாரி சாரா மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஸோ அவன் வந்துட்டு அச்சா தாலியை கட்டிட்டல, இதுக்கப்புறம் நீ என்ன கெஞ்சுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இருந்தாலும் உனக்கு என் மேலே கோவம் இருக்கும்ல, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சீனரியெல்லாம் போயிட்டுருக்குது. அங்கே உங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் வார்த்தையே வரல, சந்தோஷப்படுறதா இல்லை கோவப்படுறதா எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேவலமாக கற்றுன்னு கத்திட்டு என்னென்னமோ பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி தலையை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. பொத்துன்னு அங்கேயும் வாங்கி விழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் விழுந்ததுமே டீ ஓடி வராரு. ஸோ டீ ஓடி வந்து வயன் என்னாச்சு என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரா ஹோபி எல்லோரும் தண்ணி கொண்டு வந்து தராங்க. ஸோ அந்த மண்டபத்துலேயே இத்தனை கூட்டம் நடக்குது. ஸோ தண்ணி கொண்டு வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அப்படியே டே தான் வந்துட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு இதில் வந்துட்டு படுக்க வைக்கிறாரு. ஒரு 2-3 சேர்லாம் எடுத்து போட்டு அங்கே படுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் படுக்க வச்சதுக்கப்புறமா அவங்க பாட்டிமா தான் வராங்க. ஐயோ வயனே என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை இப்படி பிடிச்சி பார்க்குறாங்க. ஸோ கையை பிடிச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு டேய் திருடா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கன்னத்துலேயே ஒரு இடி. பாட்டி அவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்க சொன்னால் என்னையே பாட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு என்ன கேட்குற, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே வெக்கமாக வருது. ஸோ இது கேட்டுட்டேக்கு ஒரு மாதிரி லிட்ரலி கண்ணால் கலங்குது. பாட்டி நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இவங்ககிட்ட விளையாட்டுக்கு நான் போய் பேசி விளையாடிட்டு இங்கே என்னண்ணா புதுசாக விளையாடவா போகிறேன், நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நீ வேணா டாக்டர்கிட்ட கூட்டி போய் செக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி சலசலப்பாக இருந்திருக்கும். பட் இந்த நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே ஹாப்பி ஆகிடுது. இப்போ நீங்கள் கண்ணை முழிக்க வரைக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்களை சுற்றி அப்படியே நின்றுருக்காங்க. இப்போ தான் லைட்டாக உங்களுக்கு கண்ணை அப்படியே லைட்டாக திறக்கிறீங்க, மயக்கம் தெரியுது. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா எல்லோரும் அப்படியே எல்லாத்தையும் மூஞ்சி தான் தெரியுது. சுற்றி நின்றுருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் வெறுக்க பார்க்குறீங்க. என்னடா இது இப்படி நின்றுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் அப்படி பார்க்கவும் நீங்கள் கண்ணை முழிச்சதுமே ஏன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு அப்படியே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மயங்கி விழுந்தாலாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா, இவங்க பைத்தியம் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு இந்த பக்கம் திரும்பினா டே தான். ஸோ எல்லோரும் இந்த பக்கம் விலகுறாங்க. டே வந்துட்டு அங்கே நின்றுருக்காரு. இவரே அப்படி தனியாக நின்றுருக்காரு, ஏன் அப்படி வியடாக சிரிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியல ஒன்றுமே. அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டே வந்துட்டு அந்த கல்யாணத்துலலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, பொண்ணு அந்த என்னடா அது மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக அந்த பொக்கெட்லாம் கொண்டு வந்திருப்பாங்களோ. ஸோ அந்த பொக்கெட்டில் வந்துட்டு ஒரு 2-3 எடுத்து அப்படியே அழகாக கோர்த்து கட்டி வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட நீட்டிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே கிட்டே வந்துட்டு வயன் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. எதுக்கு மாமா அப்படிங்கிறீங்க.
எந்திரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு கரகரன்னு சுற்றிட்டு நம்ம 2 பேரும் அம்மா அப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம ஹாப்பியாக சொல்கிறாரு. உங்களுக்குன்னா அதை கேட்டு இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு உங்களை சுற்றிட்டு இருக்காருல, ஸோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே டியர், இந்த 1 ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். 2 ஷார்ட்டாக போட்டேன். ஸோ இதால் தான் முடிஞ்சு. ஸோ ஹாப்பி என்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஓகே, ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பிடிக்கலனா கூட சொல்லுங்கள், நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், நான் அதையே போட ட்ரை பண்ணுறேன். வேறு என்ன? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே டியர், சரி ஓகே, டாடா, சராங்க.